ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் கிறிஸ்பி மின்ட் ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரானை நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை மேரினேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு மசாலா பவுடர் பண்ணலாம். அதுக்கு தேவையானது ஜீரகம், மல்லி, சோம்பு, வரமிளகாய், பெப்பர், கிராம்பு இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேனை கேஸில் வச்சு நல்லா சூடாக்கிடலாம். சூடான பேனில் இந்த மசாலா தேவையானது எல்லாமே போட்டு வறுத்தெடுத்துப்போம். லோ ஃப்ளேம்லே நான் வறுத்தெடுக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வறுத்தா அது கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லோ ஃப்ளேம்லே நல்லா போட்டு வறுத்ததுக்கப்புறம் அதை கார வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அதுக்கப்புறம் ஒரு பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக நான் ரஸ்க்கை எடுத்துக்கிறேன். ரஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் தருன்றதுக்காக ரஸ்க்கு வச்சு நான் இந்த தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணுறதுக்காக நான் இந்த டைம் மிக்சியில் பண்ணாமல் உரலில் போட்டு இஞ்சியையும் தேவையான அளவு பூண்டையும் போட்டு இடித்து எடுத்துக்க போகிறேன். இது பேஸ்ட்டு விட இது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா தருதுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியும் புதினா தலையும் எடுத்துக்கிறேன் தேவையான அளவு. அதை மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி மஞ்சக்கரு படாமல் அந்த வெள்ளையை மட்டும் எடுத்து தனியாக பீட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணுறதுக்காக நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கேசரி பவுடர், மசாலா பவுடர், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மேரினேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் நல்லா ஊறி இருக்கும். நம்ம இதை தனியாக 1 மணி நேரம் தனியாக எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ மேரினேட் ஆனது இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலான்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, முட்டை, பிரெட், ரஸ்க்கு க்ரம்ஸ் இது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுப்போம். ஒவ்வொரு ப்ரானாக நான் கார்ன்ஃப்ளவர் மாவில், எக்கில், ரஸ்க்கு க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்து தனித்தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். ஸோ இதை எல்லா ப்ரானையும் நான் டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரானை 1 by 1 இதில் போட்டு எடுக்கலாம். ஸோ அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கிறிஸ்பியான ப்ரான் ரெடி. கிறிஸ்பி மின்ட் ப்ரான் ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள்.